இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சேர்மன் ஃபவுண்டர் வந்து திருபாய் அம்பானி. கம்பெனி வந்து 1977 ரிலையன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. அது பிறகு வந்து கம்பெனி வந்து நேம் மாத்தினாரு, ரிலையன்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் சொல்லிட்டு 1980 மகாராஷ்டிரா பால்கங்கன்ற இடத்துல 10,000 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாரு. அது பாலிஸ்டர் யான், பாலிஸ்டர் கிளாத், காட்டன் கிளாத், எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல், ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதுல தயாரிச்சாரு. அந்த கம்பெனியோட பேர் தான் வந்து விமல் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட். அந்த கம்பெனி வந்து வேர்ல்ட் ஃபுல்லா ஒரு ரெனோட ஒரு கம்பெனி. விமல் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் வந்து அதோட ஷேர் வந்து பூமியில தான் இருந்திருக்கு. 1988 குஜராத்ல ஜாம்நகர் அசிரா வேர்ல்ட் கிளாஸ் கேஸ் ரூட் ரிஃபைனரி ஆரம்பிச்சாரு. அந்த ரிஃபைனரியில பூமியில இருந்து என்னென்ன எண்ணெய் கிடைக்குதோ ஆல் டைப் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் க்ரூட் ஆயில்ஸ் ஒரே ரிஃபைனரியில வந்து கிளீன் பண்ணலாம். ஜாம்நகர் அசிரா இந்த ரெண்டு ரிஃபைனரி வந்து வேர்ல்ட் கிளாஸ் ரிஃபைனரி. க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், ஃளைட் ஓவர் பெட்ரோல், ஏர் பெட்ரோல் எல்லாமே அதுல ரெடி பண்ணலாம். அந்த ரெண்டு ரிஃபைனரி ஜாம்நகர் அசியா ரெண்டு ரிஃபைனரியில வந்து பெட்ரோல், டீசல், ஃளைட் ஓவர் பெட்ரோல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்தியாவில் இருக்க எல்லா ஆயில் கம்பெனிஸும் இவங்க சப்ளை பண்றாங்க. ரிலையன்ஸ் குரூப்ல இருக்க பிளாக்ஷிப் கம்பெனி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். செகண்ட் வந்து ஜியோ டெலிகாம் லிமிடெட். ஜியோ டெலிகாம் லிமிடெட் வந்து இன்னைக்கு இந்தியாவில ஃபர்ஸ்ட் டெலிகாம் கம்பெனி அவங்க தான். அவங்களுக்கு பிறகுதான் வந்து ஏர்டெல் இருக்காங்க. ஜியோ வந்து டொமஸ்டிக் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் 35% மார்க்கெட் ஷேர். கஸ்டமர் மார்க்கெட் ஷேர் வந்து 97%. ஜியோ வந்து மியூச்சுவல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து யூஎஸ்ல இருக்க பிளாக் ராக் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட் மூலமா ஜியோ பிளாக் ராக் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. கம்பெனி வந்து எல்லாமே பைனான்சியல் சர்வீசஸ் தான். லோன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், ப்ராப்பர்ட்டி லோன், இந்த லோன் எல்லாம் வந்து இஷ்யூ பண்றாங்க. இந்தியால வந்து ஜியோ பிளாக் ராக் ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் வந்து அலாதீன் இன் இந்தியா. ரிலையன்ஸ் பவர் லிமிடெட். ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து சோலார் பவர் ரெடி பண்றாங்க. சோலார் பவர் ரெடி பண்ணிட்டு இந்தியாவில் இருக்க எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ், எல்லா ஸ்டேட்ல இருக்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ்க்கு வந்து சப்ளை பண்றாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றாங்க. ரிலையன்ஸ் கேபிட்டல் லிமிடெட், ரிலையன்ஸ் கேபிட்டல் லிமிடெட், அப்புறம் ரிலையன்ஸ் கேபிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து பைனான்சியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லோன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ப்ராப்பர்ட்டி லோன், பிசினஸ் லோன் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் குரூப் வந்து ரெண்டா பிரிஞ்சிச்சு. முகேஷ் அம்பானி அவர் வச்சிருக்காரு. ரெண்டாவது கம்பெனி வந்து அனில் அம்பானி வச்சிருக்காரு. அனில் அம்பானி அவரோட டெப்த் வந்து கடன் வந்து 25% வந்து கிளியர் பண்றாரு. பேலன்ஸ் 75% இருக்கு. செபி வந்து அவரோட கம்பெனிகளை வந்து என்எஸ்சிலயும் அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் லிஸ்ட் ஆகலாம் சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. செபியோட நாம்ஸ் பிரகாரம் 5 இயர்ஸ்க்குள்ள அவரோட கம்பெனிகளுக்கு எல்லா கடனை வந்து இந்த டெப்த் வந்து அடைக்கணும் சொல்லிட்டு செபி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது பிரகாரம் அவர் கடனை எல்லாம் அத்தனை சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட். ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட். அது வந்து கிளச் ஆஃப் சூப்பர் மார்க்கெட். அது இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லயும் எல்லா மேஜர் சிட்டிஸ்லயும் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் மார்ட். ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்ட் வந்து எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸ், செல்போன்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் அதெல்லாம் வந்து அவங்க சேல்ஸ் பண்றாங்க. திருபானி அம்பானி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா இந்தியாவில வேர்ல்டு ஃபுல்லா வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மெயின் எய்மே வந்து இந்தியாவிலேயே வந்து வேர்ல்ட்லயோ பாவர்ட்டி வந்து எராடிகேட் பண்ணணும். பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் வந்து 75% பண்ணிட்டாங்க. இன்னும் 25% இருக்கு. மும்பைல வந்து இந்த செகண்ட் பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இவங்களுக்கு தான். திருபாய் அம்பானி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you very much.